Don't shake the camera. Yes. Then next page. Okay, next. Fast, fast, fast. No issues. Yeah, then. Yeah, then. Okay, turnover. Okay, next one. Okay, good. Enough. Enough, Shobika. Next one. Chiradeep. Yes, sir. Show the note clearly. Keep the camera distance. Show the entire note. Okay. Okay, then. Next one. Next one. Okay. Yes, keep that page. The previous one. Chiradeep. Previous one. No, not this one. I think some program with the if else program. You wrote no? Kindly show that one. That previous page. Yes, sir. Something with the if else I saw now. No, Yes, sir. not One this. minute. No, No, sir. no, not this one. ஃபங்க்ஷன்ஸ்லயே பாருப்பா ஏதோ ஒரு if else யூஸ் பண்ணி பண்ணியிருந்தா அது என்ன ப்ரோக்ராம்னு இப்ப பாருங்க. இப்ப டிஸ்ப்ளே பண்ணின ப்ரோக்ராம்ஸ்ல no ரைட் சைடுல தான் வந்தது. ஸோ இன்டென்டேஷன்லாம் பாருங்க கிளியரா கொடுக்கல. இன்டென்டேஷன் கம்பல்சரி கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா எக்ஸாம் எவாலுவேஷன்ல கண்டிப்பா தப்பு போட்டுருவாங்க. ஓகே. ஸோ நோட்டீஸ் பண்ண வரைக்கும் நிறைய இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு. சிறுதீப் டோன்ட் யூஸ் த கேபிட்டல் லெட்டர்ஸ் இன் தி ப்ரோக்ராம். ஓகே, அதுதான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணது. கைண்ட்லி எவ்ரி ஒன் லிசன். ப்ரோக்ராம் எழுதும்போது அங்கே பாருங்க பிரிண்ட் he used capital letter everywhere. Capital P. ஓகே. ஸோ கேபிட்டல் P எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சிறுதீப் எவ்ரி ஒன் Yes, கைண்ட்லி sir. அண்டர்ஸ்டாண்ட். கன்ஃபியூஷனே வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. தென் ஒன்லி தட் வில் பி ரைட். அதர்வைஸ் தே வில் கிவ் an எரர். ஓகே. எஸ். ஓகே, enough, enough, enough. Kindly correct your note. Okay, Chiradeep. Then Yes, sir. Shivavarshini. Yeah, okay. Shivavarshini. Sir. Yeah. So next one, instead of Kavishri, Madhusri ready ma? Madhusri. Yeah, okay. Yeah, next one, next one. Fast, fast. Sir, your voice is double. Yes, because of Shivavarshini, no issues. Okay. Yes. So left side, Shivavarshini, that left side program, previous page. This one, that global A. Next one, A equal to 100. Print A. So என்ன இது என்ன ஆர்டர்ல எழுதிருக்கீங்க? Shivavarshini. Sir. That program, kindly show that. Yeah. ஸோ இது என்ன ஆர்டர்ல எழுதிருக்கீங்க? இன்டென்டேஷன் அந்த குளோபல் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? அதே ஸ்ட்ரைட்டா நீங்க கீழ எழுதணும். டிஸ்ப்ளே அந்த A ஈக்குவல் டு 25 அண்ட் டிஸ்ப்ளே அப்படிங்கிறது மட்டும்தான் லெஃப்ட் சைடு.
குளோபலுக்கு கீழேயே ஏ ஈக்குவல் டு 100 எழுதணும். அதுக்கு கீழே பிரிண்ட் ஏ. இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன். புரியுதா? ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் sir. நீங்க நோட்ல பண்ணீங்கன்னா இதே தான் நீங்க படிச்சு எக்ஸாம்ல எழுதுவீங்க. அப்போ தப்பு நடக்கும் நிறையா. ஸோ இதுதான் நான் எல்லார்ட்டையுமே சொல்ல வரேன். ஏன்னா இதே தான் எக்ஸாம்ல நடந்துட்டு இருக்கு. சரியா? ஏன்னா நம்ம இதே தானே ரிவிஷன் பண்ணுவோம். இதே தான் நம்ம எழுதுறோம். அப்போ என்ன ஆகுது? இதே மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டினியூ பண்றீங்க. கைண்ட்லி அந்த நோட்ல எழுதும் போதே கரெக்டாக எழுதுங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போதே அதை எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறமேல எழுதிக்கலாம்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு அந்த இதெல்லாம் கேஷுவலா எழுதுறீங்க. இல்லைன்னா ஏதோ ஐ திங்க் இந்த டிவிலாம் பார்த்துட்டு எழுதுவீங்களோ, இல்லை வேற யார்கிட்டயோ கொடுத்து எழுதுறீங்களா என்னன்னே தெரியல. நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஓகே ஓகே கண்டினியூமா கண்டினியூ. எஸ் எஸ் ஓகே. நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கா? அங்க பாருங்க நிறைய இன்டென்டேஷன் நிறைய ப்ராப்ளம்மா. நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுற மாதிரிலாம் எழுத முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ அந்த கீழே ப்ரோக்ராம் அந்த வெல்கம் இருக்கு இல்லையா? அது கீழே வாங்க. வெல்கம். அது பாருங்க ஃபார் லூப்க்கு இன்சைட் இஃப் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? கேபிட்டல் ஐ. நான் சிவவர்ஷினி. Sir. கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது தெரியாதா? Yes. கைண்ட்லி கரெக்ட் இட். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அது கண்டினியூ பண்ணக்கூடாது. Okay, sir. யா ஓகேம்மா எனஃப். த நெக்ஸ்ட் ஒன் மதுஸ்ரீ. ஆர் யூ ரெடி? மதுஸ்ரீ. Sir. Yeah, are you ready, ma? You can Yes, display sir. now. Yeah. So kindly everyone lower your hands. Sanjay, yes, you ready? Next one, you. Sanjay, yes. With that, we are going to finish. Yes, sir. Yeah. So remaining students, you can show tomorrow. That is the next class. Yeah. Yeah. Good. Next. Okay. Yes. Everywhere that indentation only problem. Students kindly understand. Don't repeat that mistake. Yes. Yes. The next one. Yeah. Next. Okay. That program you see the keyword arguments. Zoom it. Zoom பண்ணுங்க அந்த keyword argument. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ப்ரோக்ராம் பாருங்க நீட்டாக எழுதிருக்கீங்க இன்டென்டேஷன் கொடுத்து. பட் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸில் நீங்கள் இன்டென்டேஷன் ப்ராப்பராக இல்லை. பொசிஷனல் கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே இதே உன்னோட எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாருங்க. இதே மிஸ்டேக் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னைய பார்த்து அதே மாதிரி எழுதுறீங்களா? நான் வந்து கரெக்டாக தான் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் நான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இன்டென்டேஷன் இல்லாமல் எழுதுறீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுனா எரர் வரும். புரியுதாம்மா? Yes, sir. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. நான் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே வரும். ஏன்னா சில பேர் உங்களோட நோட்ஸை கூட நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்க அதை பார்த்து எழுதலாங்க. ஸோ நாம் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பார்த்து நிறைய பேர் எழுதுனாங்கன்னா அது இன்னும் மிஸ்டேக்ஸ் நிறைய ஆகும். ஸோ எஸ் தென் கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜ். ஓகே தென் நான் சிறுதீப் நோட்லாம் தெரியுதா கிளியரா? திருப்புமா அடுத்த பேஜ் போங்க. சிறுதீப் Sir. நோட்டு கிளியரா தெரியுதா உங்களுக்கு? No, sir. வீடியோ தெரியுதா? Clear தெரியல sir. ஆ எஸ்மா யூ கேன் கோ. யா நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பேப்பரே அனுப்புறீங்க. நீங்கள் வந்து விஷுவலாக தெரியல கிளியராக தெரியலங்கிறீங்க இல்லையா? இதே மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பேப்பரே அனுப்புறீங்க. நாங்கள் அப்படி தான் கரெக்ஷன்ஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ தெளிவாக கொஞ்சம் அனுப்புங்க. அதுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் பண்றீங்க. என்ன பண்றது? இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால நாங்க கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். The next one. We can easily find the errors. Okay, நான் டீச்சர்ஸா நம்ம வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நம்ம பார்த்த உடனே we can easily find the errors. அதனால தான் நான் அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்றேன். ஈவன் தோ அந்த விஷுவல் கரெக்டா இல்ல, எது இல்லைனாலும் நம்மளால பண்ணிட்டு இருக்க முடியுது. ஏமா யா ஓகே. enough மதுஸ்ரீ. The last one, Sanjay. Yeah, okay. Next. Okay. சஞ்சய் ரூம்ல லைட் இல்லையா? ஓகே தென். ஓகே. கொஞ்சம் கிட்ட போங்க கேமரா. ஓகே தென். ஓகே. நெக்ஸ்ட் பேஜ். ஓகே தென். Okay, enough. Okay, you can finish it, Sanjay. Thank you everyone. ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வேணுங்கன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை வந்து இது பண்ணணும், இப்போ உங்களை தப்பு பண்ணணும், உங்களை கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் எதுவும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ எங்கே எந்த நமக்கு மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா, நம்ம அதே மாதிரி பார்த்து தான், அதாவது அதை பார்த்து தான் படிக்கிறோம். சம்டைம்ஸ் நமக்கு அதுவே வந்து ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்னோடது வந்து நான் ஒரு டைம் தான் கிளாஸ் எடுப்போம். பட் நீங்கள் ரெகுலர்லி அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய டைம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும். அதனால எழுதும் போதே நீங்கள் வந்து இன்டென்டேஷன் கொடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் என்ன சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை பண்ணுங்க. கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணாதீங்க. சார் எங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் வரும், எங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் வரும் எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னா அது வந்து ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரே யூஸ் பண்ணாதீங்க. ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த கீவேர்ட்ஸ்லாம் கம்பல்சரி ஸ்மால் லெட்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு எரர் ஃபைண்டிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அதுதான் நம்ம கொஷின்ஸும் இருக்குது. நம்மளோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர், சின்டாக்ஸ், கீவேர்ட்ஸ், அந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், டாட் ஆப்ரேட்டர், கோலன், செமிகோலன், சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன், இந்த மாதிரி அந்த பிராக்கெட் டைப்ஸ், இந்த லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட்டு, டியூப்புல்னா பெராந்தசிஸ், இது எல்லாமே நம்ம இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கைண்ட்லி அதை வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ என்ன, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் நம்ம பேப்பர் பார்த்தோமோ இதே மாதிரி தான் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது இதே ஸ்பீடில் பண்ணாலும் நம்மளால எரர்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த எரர்ஸ் மட்டும் தான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டர்ஸ்டுட் எவ்ரிஒன்? Yes, sir. Yes, sir. ஸோ எல்லா நோட்ஸும் வந்து Yes, sir. நீங்களே ஃபஸ்ட்டு நீங்களே ஆட்டோ கரெக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ எல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அதே எரரோட வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் புதுசாக நோட்ஸ் எழுத சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஆல்ரெடி எழுதுன நோட்ஸை கரெக்ட் பண்ணுங்க. ஓகே? ஒரு பென்சிலில் கூட கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதர்வைஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன்னும் 6-7 months இருக்குது. நமக்கு நோட்ஸ் ரொம்ப முக்கியம். Everyone understood, pa? Yes, sir. Yes. So the next week we will see the remaining students. Kindly everyone ready. I will ask anyone to show the notes. Okay. Yes, sir. Yes. So yesterday we saw the continuation of file handling, that OS module related functions, absolute path, relative path, then
program related to open a text file. Okay, these are the important things. So kindly do the practice. Okay, so அந்த one more mistake அந்த syntax ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு மெயின் இஷ்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதது தான். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இன்டென்டேஷன் தப்பா இருந்தா கண்டிப்பா அவுட்புட் வராது. ஸோ நீங்க வந்து கரெக்ட் பண்ணுவீங்க. தென் நீங்க நோட்லயும் கரெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ்னா நீங்க கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லயோ நீங்க டெய்லி பண்ணணும். சரியா? தென் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னா ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கூட டாட் ஆப்ரேட்டர் இருக்கு. டாட் ஆப்ரேட்டர் வந்து சில பேர் கமா மாதிரி போட்டிங்கன்னா தப்பு. இங்க பாருங்க, டாட்டும் இங்க இருக்கு, இந்த இடத்துல கமா இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, தப்பாயிடும். பிராக்கெட் டைப் பாருங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டினியூ பண்ணாதீங்க. அதர்வைஸ் நீங்க தான் வந்து இஷ்யூஸ் உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ எக்ஸாம் பார்க்கும்போது நம்ம எல்லாமே எழுதியிருக்கோம் சார். எப்படி சார் மார்க் குறையுதுன்னா இந்த மாதிரி தான் மார்க் குறையும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் இருக்கு. எல்லா இதுக்குமே மார்க் இருக்கு. சின்டாக்ஸுக்குன்னு தனி மார்க் இருக்கு. 5 லைன்ஸ்னா 5 லைன்ஸ், ஒவ்வொரு லைனுக்கு 1/2 மார்க் 1 மார்க் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மார்க் ரெடியூஸ் ஆகும். ஓகே, தென் வி டிஸ்கஸ்ட் அபவுட் த க்ளோஸ் ஃபங்க்ஷன், then write method, read method. Okay, so yesterday we saw the program up to this. Students, right? Yes, sir. I think we saw the program for write function and read function. Okay, everyone understood? Students, up to this, how to write the information into the file and how to read the information from the file. Students, any doubts? No, sir. So shall we go for the next one? Yes. Students, yes. So yesterday I told you there are Yes, sir. some more functions related to read. Okay, so see, one more function is read line. Okay, read line. Inside you can specify the size. Size means how many lines you should read. Okay, that should read and store in the variable. Okay, so by using this statement you can read the content and store in this variable. Any variable you can use, you can store. Okay, like that. If you read means again it will read the next line. Okay, without mentioning anything in the any size in this function, it will read defaultly, it will read one line. Okay, understood pa? And you can specify the line size also. Okay, if you specify any size, okay, multiple lines, you can specify here read lines. Read lines inside size. So inside you can specify the size like 1 2 3. Okay, so 1 means 1 line, it will read 1 line. Students, understood what is line? Students, that one single line of statement. Okay, that line will be read and stored in this variable, and that will be printed. If you need, you can print. Okay, so if you specify 3 lines means 3 lines, that is a read lines of 3, then it will be, it reads 3 lines of information and stored in this variable, and it will be displayed in the output screen. Okay, understood students? The other two functions, read line, read lines. Okay, so actually read line, there is no need to mention the size. Defaultly it will read only one line. Okay, if you need multiple lines means read lines. See the difference between the function read line and read lines. Students, everyone understood? Yes, sir. Read line, read lines. Okay, so read lines you can specify the size. Okay, so read line reads only one line of information, one line. So in the text file, the first line will be read. Okay, then the read lines of size means then that the next line will be, that is a depending upon the size it will read. Okay, so but you see in this program, so first they are using read line. Okay, that will be read in the this variable and they are printing. What happens, the read line will read from the first character. Okay, suppose
That file contains 4 lines of information. First read line statement will read the first line, okay, and that will be displayed in the output. Then what happens that that pointer starts from the first character and it goes up to the last character of the line, okay. That is in the memory only, that pointer will be always there. Then if you are using again the same function read line, next it will go for the next line, okay. It will start from the next line and up to the end of the second line it will display again, okay. If you need, you can use same kind of functions multiple times, okay. But the read lines means automatically you can in a single statement you can get lot of informations. For example, first read lines I am giving with the size 2, okay. Next I need 3, the same multiple functions. The first time it reads 2 lines, no, so it starts from first line and it stops at the second line's last character, okay, last character of the second line. Then again using the same function means it will start at the third line, because there is a file pointer, it always points at that particular location. So you know about the cursor, students? Understood? ஸ்டூடெண்ட்ஸ் கர்சர் தெரியுமா? வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு லைன் மாதிரி டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். தெரியுமா கர்சர்? எஸ் சார். எஸ். ஸோ இங்க பாருங்க, நான் டைப் பண்ணும்போது கூட இங்க ஒரு கர்சர் அங்க இருந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, அங்க ஒரு டிஸ்ப்ளே, ஒரு லைன் டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கு, தெரியுதா? எஸ் சார். ஸோ இதுக்கு பேர் தான் கர்சர். இதை வந்து நம்ம ஃபைலில் இந்த மாதிரி ரீட் பண்ணுறதுக்கு ஃபைல் பாயிண்டர் அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன், இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா செகண்ட் லைன் வந்து நம்ம வேற ஏதாவது ஒன்று அடிச்சிடலாம், தேர்ட் லைன் வேற ஏதாவது ஒன்று, ஓகே. ஸோ ரீட் லைன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீட் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணு, அதாவது இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நம்ம அவுட்புட்டில் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், ஓகே. தென் எகைன் நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ எண்டில் இருக்கு, அந்த ஃபைல் பாயிண்டர் எண்டில் இருக்கு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் லைன், ஓகே. நெக்ஸ்ட் லைன்ல இருந்து நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் த லைன் வரைக்கும் அது வந்து ரீட் பண்ணிக்கும், ஓகே. எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் பா த ரீட் லைன் அண்ட் ரீட் லைன்ஸ், ஓகே. ஸோ ரீட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்டையர் திங்ஸ் வில் பி ரீட், ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரீடு எவ்ரி திங் வில் பி ரீட். ரீட் லைன் அப்படின்னா லைன் பை லைன் ரீட் பண்ணும் ஃபர்ஸ்ட் லைன். இப்போ ஒரு லைன் மட்டும் வேணும்னா ரீட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் லைன்ஸ் வேணும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல, நான் மல்டிபிள் லைன்ஸ் ரீட் பண்ணணும்னா ரீட் லைன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட்? Yes, sir. Yes. So that thing we will see now in the practical. One second, wait, I will share the screen. Students, is the screen visible? எஸ் சார். Okay. So once again, so I already created all the programs, okay, because of this time issue. Okay, users Suresh folder, I already created lot of programs, okay. See, so these are the programs we are going to discuss in the file handling, okay. This many programs, so kindly everyone ready and copy everything, right? So read line, so read we already know
Okay, see here. So we already saw that program. That is a file OP, that yesterday file we saw that. Okay, how to read the content. So by using this, we already executed and read the entire content. Okay, read function will read the entire content. Okay, students understood? So see, I'm going to execute. So whatever present in this file, that will be read and displayed in the screen. Students, everyone understood this? Yes, sir. Yes. So actually அவங்க இதுதான் என்ன பண்ணியிருந்தாங்க? So instead of directly printing in the statement, they are storing in the another variable. Okay, for example, T1. We can give that statement f dot read. So அதை read பண்ணி அந்த T1ல store பண்ணிக்கும். Okay. So whenever you need, you can process the T1 also. Okay, no need to read every time the file. Okay, so actually we can read this. So what I'm going to do, I'm going to delete these empty lines. Okay, to explain all the concepts of read lines. Okay, so this is a program. Okay, to read everything. So I stored this program and I'm going to close this. We are going to read and display in the output screen. That is a Python shell screen. Okay, so see here, I'm going to execute. So whatever it present, it going to display. Okay, entire thing will display by using read. Okay, suppose if you are using read line is one more function. It will read only one line. Okay, students understood? Yes, sir. Yes. So see, it reads only one line and displaying. Okay, so what I'm going to do is I'm going to read another line, read line again. I'm going to give that. So you have to use that f variable, f dot read line. Okay, then I'm going to print t2. Okay, that is a second variable. Okay, so what will happen? First time it will read the first line, that is Python programming, and it will be displayed. Then again I'm going to read by using read line, I'm going to read the second line because the pointer will come to the end. So the next time it will read the second line, that will be displayed next time. Okay, until it closing, no, the file pointer will be always there. Okay, where it stopped, that will be always there. Oh, yeah, once again you are opening the same file means it always starts from the first character. Okay, because we are closing the file now finally. So once again you are executing the same program means always it will start from the first character. Understood, everyone? So see, this time we are going to Yes, read sir. two lines separately. Okay, so see, Python programming, then computer science. So it creating the space. So okay, that is a function, that is a use specialty of that function. Okay, actually this is not present in the file. Okay, but this function itself creating the new line. Okay, so now the one more function is there, that is read lines. Okay, read lines I'm going to give inside, I'm going to give 2. So now what will be the answer, students? What will be First the two output? line. Yes, first 2 lines. So this is the actual thing present in the file. So first 2 lines, Python programming and the computer science will display. Okay, so see, with slash n, that is if you gives multiple means it will be stored as a list data. Okay, it creating as a list. Okay, so actually it doing the conversion process. Okay, so we will try for the 3, then everyone can easily understand why. Sir, because of that in between lines there is space, no, sir. Because of Sir, in the space, file we have I given didn't give any first line. space bar.
Yes, inside I didn't give any space. Okay, actually I given everything. Okay, continuously without any space I'm giving, but I don't know why. What is the error? Once again, wait. So we want inside size only we are mentioning. No issues. We already executed this. Okay, I will give the new line also. I will check now. It always showing only one line. Read lines of 3. Okay, I'll check with the another function. Students kindly listen. Okay. So read line, you see, if you give 3 means it only showing the 3 characters. Okay. So, so that is a size we have to mention here. Okay. Okay, mom. Okay, I will check and tell you. Okay, what is the error? I don't know exactly now. So I will check and tell you, right? So, but everyone note down these things. Read line, read lines along with the read. Okay, the 3 functions are there. So kindly note down these 3. Okay, read line means only one line default. Read lines, we can specify the size of the line. Okay, and we can read those lines and display. Okay, so I want to use this statement directly. So kindly note down these things, students, that the next 2 lines. I already shared this content, right, students? Yes, sir. Okay. So I will check and tell you tomorrow the next class. So kindly uh, we will finish it with this one. Okay. So next programs we will continue, and the weekly test portion, get ready for the MCQ.